எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல vlog போட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே 3 பிளேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோம். மணி பார்த்திங்கன்னா 11 மணி. சரின்னு டைரெக்டாக லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மட்டன் குழம்பும் கீ ரைஸும் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குழம்பு தான். அதில் மட்டன் போட்டால் மட்டன் குழம்பு, சிக்கன் போட்டால் சிக்கன் குழம்பு, நார்மலாக வச்சா நார்மல் கறி குழம்பு. இந்த வாட்டி இந்த கீ ரைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு பார்த்தோம். லைட்டாக சொதப்பிருச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு துபாய்க்கு கிளம்பிட்டோம். ஒரு 2 மணி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அங்கே ஒர்க் இருந்துச்சு துபாயில். ஸோ அங்கே போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மதீனா மால்னு நினைக்கிறேன், அந்த மால், அங்கே போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த டேட் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டேவா. எங்கே பார்த்தாலும் ஒரே ஹாட்டாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வெறும் ஃப்ளவர்ஸு, அப்புறம் நிறையா ஆஃபரு, லவ்வர்ஸ் டேக்கு ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே என்ற வீட்டுக்கார கண்ணில் படுது. ஆனால் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. வா உனக்கு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு லவ்வர்ஸ் டேவாக தான், அதாவது வாமா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் நம்மளுக்கு அப்படின்ட்டு நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டு நல்ல KFC அப்புறம் சிக்கிங் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக துபாயில் இருக்க என் தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பைக் ரேஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையிலே ஒரு 10 மணியாக போல கிளம்பிட்டோம். ஆனால் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான உடம்பு சரியில்லையா. எப்பயுமே ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க, துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சோகமாக அப்படியே ரொம்ப டவுனாக இருந்தாங்க. சும்மா சேரில் உட்காந்து அப்படியே அங்கே பைக்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் காரு ஓட்டுன இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் ஒரு கார் ஓட்டி ஜெயிச்சது எல்லாமே. இந்த இடத்துல தான் நின்று நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி பைக் ஓட்டுறாங்க. ஸோ அதனால் அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். செம்மையாக ஓட்டியிருந்தாங்கங்க. பக்கத்தில் ஆனால் நிற்கவே முடியல. க்ராஸ் பண்ணி ஒரு 2 பைக்கு போகுது. அப்படியே காது பார்த்திங்கன்னா கொயின்னு ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கொயங்னு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடி கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க போய் சும்மா பார்த்துட்டு வரலான்னு தாங்க போனோம். சாயங்காலம் ஒரு 5 மணியை போல தான் கிளம்பி போனோம். போய் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே செடி கடைங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரை கிரவுண்டு ஃபுல்லாகவே செடி கடை தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ செடி இருக்குது, கொச்சன்னு போன்சாய் செடி அப்படி இப்படின்றது. பாருங்கள், ஸ்ட்ராபெரிலாம் நம்ம துபாய் கிளைமேட்டுக்கு முளையுமான்றதே டவுட்டு தான். ஆனால் காய்ச்சி தொங்குது. அப்புறம் டேபிள் ஆரஞ்சு, அப்புறம் போன்சாய் செடி, அப்புறம் அத்திப்பழம், அப்புறம் நார்த்தங்காய் பழம், மாங்காய் மரம்லாம் வந்து குட்டியோண்டு மாங்காய் மரத்துலேயே எப்படியும் ஒரு 5000 பிஞ்சு வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முள்ளு செடி, இதோ பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்களேன். நல்லா விலையை குறைச்சி கேட்டால் நல்லா குறைச்சி பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வரலாம். இது பாருங்க, டேபிள் ஆரஞ்சு நல்லா புளிப்பாக இருந்துச்சு. பாதி வந்து மரத்துலேயே பழுத்து இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பாருங்க, போன்சாய் மரம்.
ஆல்ரெடி நம்ம ஷார்ஜாலே பாதி செடி வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு பாதி செடியை சாவடிச்சிட்டோம். அதனால எனக்கு செடி வாங்குற ஐடியாவே கிடையாது. அவங்க வீட்டு கார்டனை பார்த்தோன்னே எனக்கும் செடி வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னு தான் கிளம்பி போனோம். இது பாருங்கள், நார்த்தங்காய் சின்னோண்டு மரம், அதுலேயே எவ்வளோ நார்த்தங்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள். அதுவும் மரத்துலேயே நிறையா பழுத்து பழுத்து தொங்குது. அப்புறம் இது பாருங்கள், லப்பர் செடி இதெல்லாம். அப்புறம் பைனாப்பிள் மாதிரியே இது ஒரு அழகு செடி. அப்புறம் நிறைய இண்டோர் பிளான்ட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. மணி பிளான்ட்டு, அப்புறம் மணி பிளான்ட்லேயே வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. எவ்வளோ லெமன் செடி பாருங்கள், இதெல்லாம் லெமன் எல்லாம் மரத்துலேயே பழுத்துருச்சு. கொச்சன்னு தொங்குது. நான் வாங்கணும், நம்ம வெளியில வாங்குறோம், வெளியில வாங்குறோம். நீ நில்ல, அங்க நில்ல, மாமரத்துக்கிட்டே நில்லு. இந்த மாமரத்துக்கிட்டே நில்ல. சொல்லு, இது மாதிரி மாமரம் இதுதான் சொல்லு. சொல்லு. இதுதான் மாமரம் நம்ம ஊர்ல காய்ச்சிருக்கு. சூப்பரா ரவுண்டா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. ஸ்கிரீன் பண்ணு, அழகா இருக்கு गाइस. உள்ள போ, ஃபிக் ட்ரீ இருக்கு பாப்போம். வாங்க गाइस, ஃபிக் ட்ரீ பார்க்கலாம். இதுதான் ஃபிக் ட்ரீ, இங்க பாரு. இதுதான் நம்ம ஃபிக் ட்ரீ நம்ம ஊர்ல காய்ச்சிருக்குது. இது ஃபிக் ட்ரீ நம்ம ஊர்ல காய்ச்சிருக்குது. இங்க பாருங்க गाइस, இங்க பாருங்க. ஏய், கை வச்சு நசுக்க கூடாது. இங்க வாங்க गाइस. அங்க பாருங்க, ரெண்டு போச்சு, ட்ரீ வந்திருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ரெண்டு வந்திருக்கு. இங்க பாரு. गाइस, அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க गाइस. அம்மா இங்க காமி गाइस. இது வச்சு தான் படைப்பாங்க. இத வச்சு மாமரம். இங்க பாரு, சப்போட்டா இந்த குட்டியோட சப்போட்டா. செக்யூரிட்டி புடிச்சு வாங்க சொல்லிட்டேன். குடிச்சிருவாங்க அப்படி ஆராத்தியாடா. உள்ள மாம்பழம் மலர்ந்திருக்கு. இது மாம்பழமா? என்ன தப்பு? ஆரஞ்சா? இது வந்து ஆரஞ்சு. இது என்னது ஒரு மாதிரி கலரா இருக்கு. இங்க பாரு, உள்ள போ. இங்க வா. உள்ள போ, அங்க போ. அப்போ குத்துது. இங்க போடுங்க. பெரிய லெமனிங் வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க गाइस, அப்படியே குண்டா பயங்கரமா இருக்கு. அப்பலாம் ஆட்டாத. உள்ள போய் காட்ட முடியுமா? வாங்க गाइस. انا பாத்து சொல்லு. அப்படியே சொல்லு. இதான் லெமன் ட்ரீ. இங்க பாரு, இதான் லெமன் ட்ரீ. சூப்பர். இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல.
இந்த போன்சாய் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே ஒரு கார்டன் மாதிரியே அழகாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவரு அப்படி இப்படின்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு எப்படியும் 2 மணி நேரம் எடுத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே பாட்டிங் பண்ணி அங்கங்கே அழகாக வச்சாச்சு. இப்படி தான் அவங்க வீடோட லுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. அவங்க வீடு வேறு ஒயிட் கலராக, அதுக்கு இந்த பச்சை கலர் செடி வைக்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.